நிலையான புகழுக்குரிய தூய நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. இயேசுவில் பிரியமானவர்களே, திரு இரத்த வழிபாட்டின் 7வது நாள் இன்று திங்கட்கிழமை. கடந்த 6 நாட்களாக அதிகாலை 6 மணிக்கு எழுந்து உங்களுடைய தனிப்பட்ட அந்த 3 வேண்டுதல்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஏராளமான மக்கள் இந்த அதிகாலை ஜெபத்தில் இணைந்திருக்கிறீர்கள். ஒரு சிலர் அந்த நேரத்தில் முடியவில்லை என்று நீங்களாகவே ஒரு நேரத்தை எடுத்து அதில் கலந்திருக்கிறீர்கள். இறைவன் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு சிலர் தங்களுடைய சாட்சிகளையும் பதிவு செய்தீர்கள். இது இறைவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார், உங்களுடைய வேண்டுதலை கேட்கின்றார் என்பதனுடைய ஒரு அடையாளம். இன்று நாம் வீடு கட்ட வேண்டும் என்ற நிலையோடும், வீடு கட்டி முடிக்காமல் இருக்கக்கூடிய நிலையிலும், வீடு கட்ட ஆரம்பித்து பொருளாதாரம் கைகூடாத நிலையிலும், வேலை இழுத்து கொண்டு செல்கிறது என்ற நிலையிலும் வாடக்கூடிய ஒவ்வொருவரையும் என் ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க இருக்கின்றோம். ஆகவே இந்த நேரத்தில் நீங்கள் அனைவரும் முழந்தால் படியிடுவீர். உங்களுடைய விவிலியத்தை நீங்கள் திறந்து வைப்பீர். இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய இறைப்பகுதி திருப்பாடல் 127 அதிகாரம் 1வது வசனம். திருப்பாடல் 127:1. நீங்கள் எழுதிய இந்த 3 வேண்டுதல்களையும் இந்த பகுதியில், விவிலியத்தில் இந்த பகுதியிலே இன்று முழுவதும் நீங்கள் வைத்து இந்த வேண்டுதல்களுக்காக ஜெபிக்க உங்களை அன்போடு வேண்டுகின்றேன். மெழுகுதிரிகள் எரிந்து கொண்டிருக்கட்டும். இறை பிரசன்னம் உங்களை நிரப்பக்கூடிய தருணம் இது. விவிலியம் சொல்லுகிறது, ஆண்டவரே வீட்டை கட்டவில்லை எனில் அதை கட்டுவோருடைய உழைப்பு வீண். இன்று நான் வீடு கட்ட வேண்டும் என்று நினைக்கிறேன். என்னுடைய சொந்த முயற்சியில் வீடு கட்ட வேண்டும் என்று நான் நினைப்பது உண்டு. மனிதர்களை நம்பி, உறவுகளை நம்பி நான் வீடு கட்ட வேண்டும் என்று நினைத்தது உண்டு. அல்லது என்னிடம் பொருளாதாரம் இருக்கிறது, ஆகவே நான் வீடு கட்டி முடிப்பேன் என்று நினைத்தவர்களும் உண்டு. ஆனால் கையில் காசு இருந்தும் வீடு கட்ட முடியாத நிலையில், கையில் காசு இருந்தும் வீடை கட்ட ஆரம்பித்து முடிக்க முடியாத நிலையில் இன்று வேதனையோடு இருப்பவர்கள் ஏராளம் ஏராளம். ஆக இந்த சூழலிலே ஒரு நல்ல வீடை இறைவன் அமைத்து கொடுக்க வேண்டும். ஆண்டவர் தாமே முன்னின்று வீட்டை கட்டி எழுப்ப வேண்டும். அந்த வீடு கட்டக்கூடிய அந்த நிலத்தை ஆண்டவர் இன்று தன்னுடைய இரத்த துளிகளால் புதுப்பிக்க வேண்டும். வீட்டை சுற்றி இரத்த துளிகள், வீட்டின் அடித்தளத்தில் இரத்த துளிகள், வீட்டின் மேற்தளத்தில் இரத்த துளிகள் ஊற்றப்பட வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். அதிலும் குறிப்பாக என்று ஒரு சிலர் வாடகை வீடு கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும், வாடகை வீட்டிலிருந்து புதிய வீட்டுக்கு செல்ல ஆண்டவர் உறுதுணை செய்ய வேண்டும் என்பதற்காகவும் இந்த வேண்டுதலை ஒப்பு கொடுத்திருக்கிறீர்கள். வீடு கட்ட வேண்டும் என்று 7 குடும்பத்தினர் ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். இவைகள் அனைத்தையும் ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். இரக்க நிறைந்த ஆண்டவரே, எங்களை கண்ணின்மணி போல பாதுகாத்துக் கொண்டிருப்பவரே இயேசுவே, இதோ இந்த அருமையான நாளிலே சொந்த வீடு கட்ட வேண்டும், சொந்த வீட்டில் வசிக்க வேண்டும். வீடு கட்ட ஆரம்பித்தேன், அதை கட்டி முடிக்க முடியவில்லை. அதற்கான பொருளாதாரம் இல்லை, காலநிலை இல்லை, வாய்ப்புகள் அமையவில்லை, பணியாளர்கள் சரியான நேரத்தில் வரவில்லை என்று ஏராளமான பிரச்சனைகளின் மத்தியிலே ஆண்டவரை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதோ நம்பிக்கையோடு ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும், நம்பிக்கையோடு பரிந்துரைக்கக்கூடிய ஒவ்வொருவரையும், உலகம் முழுவதும் ஏராளமான மக்கள் இதோ இந்த நேரத்தில் ஜெபித்துக் கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறீரே, ஒவ்வொருவருடைய வேண்டுதலையும் கண்ணோக்கி பார்ப்பீராக. ஆண்டவரை வீட்டை கட்டவில்லை எனில் கட்டுவோருடைய உழைப்பு வீண் என்று சொன்னீரே. இயேசுவே, நீர்தாமே எங்களுக்கு நிலையாய் நின்று, எங்களுடைய வாழ்க்கையில பக்கபலமாய் நின்று கட்டி முடிக்கக்கூடிய ஆசிரை தருவீராக. வீடு கட்டுவதற்கு தடையாய் இருக்கக்கூடிய எல்லா விதமான தடைகளும்,
பொருளாதார தடைகள், தீய தடைகள், தீய மனிதர்களால் வரக்கூடிய தடைகள் அனைத்தும் இயேசுவின் வல்லமையான நாமத்திலே உடைக்கப்படுவதாக. இயேசுவின் வல்லமையான நாமத்திலே உடைக்கப்படுவதாக. விரைவில் நாங்கள் வீடு கட்டி சொந்த வீட்டில் குடியேறக்கூடிய ஆசிரியரை தருவீராக. வீடு கட்டி பாதியில் நிற்கின்றவர்கள் அதை முடித்து வீட்டிலே குடியேறக்கூடிய ஆசிரியரை தருவீராக. நிலம் வாங்கி வைத்திருப்பவர்கள் விரைவில் வீடு கட்டக்கூடிய அருளை கொடுப்பீராக. அதற்கான பொருளாதாரத்தை கொடுப்பீராக. உம்முடைய இரத்த துளிகள் எங்கள் மீது ஊற்றப்பட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். மகனே, மகளே, இன்று வீடு கட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஒரு விண்ணப்பம். இந்த ஜெபத்தை கேட்டு முடிந்தவுடன் வீட்டிலே நீங்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்து அந்த தண்ணீரில் உப்பை போடுங்கள். உப்பிட்ட அந்த தண்ணீரை வீட்டை சுற்றி நீங்கள் தெளிக்குமாறு உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். வீட்டை சுற்றி தெளியுங்கள். மந்திரித்த அந்த உப்பையும் வீட்டை சுற்றி போடுங்கள். எல்லா விதமான தடைகளும் அகன்று போகும். நீங்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய அந்த தண்ணீருக்காகவும் உப்புக்காகவும் இந்த நேரத்திலே ஜெபிப்போம். இரக்க நிறைந்த ஆண்டவரே, இது உம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய இல்லம் நல்ல முறையில் கட்டி எழுப்பப்பட, தடைகள் மாற்றமடைய எடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த தண்ணீரையும் உப்பையும் ஆசீர்வதித்தருளும். உப்பிடப்பட்ட அந்த தண்ணீர் தெளிக்கப்படுகின்ற இடமெல்லாம் தீயோனின் ஆதிக்கத்திலிருந்து விடுதலை கிடைக்கவும் தடைகள் அகன்று போகச் செய்வீராக. இந்த தண்ணீரிலும் உப்பிலும் இரத்த துளிகள் ஊற்றப்படுவதாக. இரத்த துளிகள் ஊற்றப்படுவதாக. இரத்த துளிகள் ஊற்றப்படுவதாக. எல்லா தடையும் அகன்று போய் ஆண்டவரே அந்த இடம் பிரகாசமாய் மகிழ்ச்சியாய் இருக்கக்கூடிய நிலையை தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று 7வது நாள். இந்த நாளிலே நாம் குறிப்பாக வீடு கட்ட வேண்டும் என்ற நிலையோடும் வாடகை வீட்டிலிருந்து ஒரு சொந்த வீட்டுக்கு வர வேண்டும் என்ற நிலையோடும் காத்திருக்கக்கூடிய தவிக்கின்ற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து இந்த நாளிலே நாம் ஜெபிக்க இருக்கிறோம். இன்று சொந்தமாக வீடு கட்டி செல்ல வேண்டும் என்று 7 குடும்பத்தினர், வாடகை வீடு கிடைக்க வேண்டும் என்பதற்காக 3 குடும்பத்தினர், வாடகை வீட்டிலிருந்து சொந்த வீட்டுக்கு வருவதற்கு இறைவன் உறுதுணை புரிய வேண்டும் என்று ஒருவர், இப்படி
தங்களுடைய கருத்துக்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவர் மீதும் ஆண்டவர் இயேசுவினுடைய இரத்த துளிகள் ஊற்றப்பட வேண்டும் என்று சிறப்பான விதத்திலே நாம் ஜெபிக்க இருக்கின்றோம். இந்த கல்வாரி பலியானது இறைவன் அந்த இரத்த துளிகளால் நம்மை ஆசீர்வதிக்க, வீடு கட்டி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல பொருளாதாரத்தை ஆண்டவர் கொடுக்க, அதன் வழியாக விரைவிலே தங்களுடைய சொந்த வீட்டுக்கு செல்ல இந்த கல்வாரி பலியில் நாம் அன்றாடுவோம். இன்றைய திருப்பலியானது பாஸ்கர் ஷாலினி கணவர் வெளிநாடு செல்லவும், கடை வியாபாரம் உடல் நலம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும், பேட்ரிக் ஐவின் நிரந்தர வேலை கிடைக்கவும், பிரிந்தவர் இணைந்து வாழவும், குழந்தை செல்வத்திற்காகவும், ஜான் பிரிட்டோ ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், ஆல்டன் ஷிபு ரினி மிரியம் குழந்தை செல்வம் தொழில் முன்னேற்றத்திற்காகவும், ஆண்டன் சிஜு பெனிஷா ஆனி குழந்தை செல்வத்திற்காக, சிஸ்டர் யூஜின் நிர்மலா சர்க்கரை நோய் நீங்க, மரியத்தங்கம் ஆசிரியருடைய மகள் மெர்லின் கோல்டா கடன் தீர, இன்னொரு மகள் மருத்துவ படிப்பு நன்றாக படிக்க, மெர்லின் மரிய புஷ்பம் மகள் ரகிலா உடல் நலத்திற்காக, மகன் அகஸ்டின் வேலை வாய்ப்புக்காகவும், ஆகாஷ் தம்பதியர் குழந்தை செல்வத்திற்காக, ஸ்டார்லெட் மார்பக புற்றுநோயிலிருந்து குணமாக, சீருஸ் டீனா இணைந்து வாழ, மரிய ஜஸ்டினா திருமண வாழ்க்கை நிலமுறையில் அமைய, டெனி ஜெயஸ்ரீ கே பிர்லா குடும்ப சமாதானம் கருத்துக்கள் நிறைவேற, டேனியல் ருஃபஸ் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற, ரூபி அனன்யா கணவர் தூய்மையோடு வாழ, மகள் பாவ மன்னிப்பு பெற்று நல்ல முறையில் வாழ்வதற்கும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேற, கடன் பிரச்சனைகள் தீர வேண்டும் என்பதற்காகவும், அதோடு இணைந்து மெர்லின் வாசன் குடும்பத்தில் இறைவன் செய்த அனைத்து உதவிகளுக்கு நன்றியாக, சிவகலா செல்வம் வீட்டு வேலை விரைவில் முடிய, ஹெலன் மேரி சஞ்சீவ் சில்வா உடல் நலத்திற்காகவும் படிப்புக்காகவும் குடும்ப நலனுக்காகவும், மரிய சங்கீதா குடும்ப கருத்துக்கள் நிறைவேற, அந்தோணி ரீகன் வீட்டு வேலை விரைவில் முடிந்து சொந்த வீட்டில் குடியேற வேண்டும் என்பதற்காக இந்த கல்வாரி பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த பலியோடு இணைந்து உலகம் முழுவதும் இந்த திருப்பலியையும் நற்கருணை மன்றாட்டையும் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் நிறைவேறவும் இந்த கல்வாரி பலியில் நான் உங்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கின்றேன். ஆண்டவர் இயேசுவினுடைய இரத்த துளிகள் உங்களை பாதுகாக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். இந்த கல்வாரி பலியை முழுமையாக ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை எண்ணி மனவருந்தி இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். வாழ்வழிக்கும் வல்ல இறைவன் இவ்வுலகில் நாம் செய்த எல்லா விதமான தவறுகளிலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, இன்னல் இடையூறுகளில் எங்கள் புகலிடவும், நோய் நொடிகளில் எங்கள் ஆற்றலும், துன்ப துயரங்களில் எங்கள் ஆறுதலும் நீரே. இன்னல்களால் நாங்கள் முறையே அல்லலுற்றாலும் உமது பேரிரக்கத்தால் இறுதியில் ஆறுதல் பெற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆமென்.
நிலத்தில் ஊன்றியிருந்த ஓர் ஏணியின் நுனி மேலே வானத்தை தொட்டு கொண்டிருந்தது. அதில் கடவுளின் தூதர் ஏறுவதும் இறங்குவதுமாயிருந்தனர். முதல் வாசகம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 28, இறைவார்த்தைகள் 10 முதல் 22 முடிய. அந்நாட்களில் யாக்கோபு பெயர்செபாவிலிருந்து புறப்பட்டு கரானை நோக்கி சென்றார். அவன் ஓரிடத்திற்கு வந்தபோது கதிரவன் மறைந்து விட்டான். எனவே அங்கே இரவை கழிப்பதற்காக அவ்விடத்தில் கிடந்த கற்களில் ஒன்றை எடுத்து தலைக்கு வைத்து கொண்டு அங்கேயே படுத்து உறங்கினான். அப்போது அவன் கண்ட கனவு இதுவே. நிலத்தில் ஊன்றியிருந்த ஓர் ஏணியின் நுனி மேலே வானத்தை தொட்டு கொண்டிருந்தது. அதில் கடவுளின் தூதர் ஏறுவதும் இறங்குவதுமாயிருந்தனர். ஆண்டவர் அதற்கு மேல் நின்று கொண்டு, உன் மூதாதையராகிய ஆபிரகாம் ஈசாக்கின் கடவுளாகிய ஆண்டவர் நானே. நீ படுத்திருக்கும் இந்த நிலத்தை உனக்கும் உன் வழிமரபினருக்கும் தந்தருள்வேன். உன் வழிமரபோ நிலத்தின் மணலுக்கு ஒப்பாகும். நீ மேற்கு, கிழக்கு, வடக்கு, தெற்கு திசைகளில் பரவி பரவி செல்வாய். உன்னிலும் உன் வழிமரபிலும் மண்ணுலகின் எல்லா இனங்களும் ஆசி பெறுவன. நான் உன்னோடு இருப்பேன். நீ எங்கு சென்றாலும் உனக்கு நான் காவலாயிருந்து இந்நாட்டிற்கு உன்னை திரும்பி வர செய்வேன். ஏனெனில் நான் உனக்கு வாக்களித்ததை நிறைவேற்றும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன் என்றார். யாக்கோபு தூக்கம் தெளிந்து, உண்மையாகவே ஆண்டவர் இவ்விடத்தில் இருக்கிறார், நானோ இதை அறியாதிருந்தேன் என்று அச்சமடைந்து, இந்த இடம் எவ்வளவு அச்சத்திற்குரியது! இதுவே இறைவனின் இல்லம், விண்ணுலகின் வாயில் என்றார். பிறகு யாக்கோபு அதிகாலையில் எழுந்து தலைக்கு வைத்திருந்த கல்லை எடுத்து நினைவு தூணாக அதை நாட்டி அதன் மேல் எண்ணெய் வார்த்து லூசு என்று வழங்கிய அந்த நகருக்கு பெத்தேல் என்று பெயரிட்டார். மேலும் அவர் நேர்ந்து கொண்டது, கடவுள் என்னோடிருந்து நான் போகிற இந்த வழியில் எனக்கு பாதுகாப்பளித்து உண்ண உணவும் உடுக்க உடையும் தந்து என் தந்தையின் வீட்டிற்கு நான் நலமுடன் திரும்ப செய்வாராயின் ஆண்டவரே எனக்கு கடவுளாயிருப்பார். மேலும் நான் நினைவு தூணாக நாட்டிய இந்த கல்லை கடவுளின் இல்லமாகும். மேலும் நீர் எனக்கு தரும் யாவற்றிலும் 10% உமக்கு செலுத்துவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. என் இறைவா, நான் நம்பியிருக்கும் இறைவன் நீரே. என் இறைவா, நான் நம்பியிருக்கும் இறைவன் நீரே. உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிலையில் தங்கியிருப்பவர் ஆண்டவரை நோக்கி, நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்றுரைப்பார். பல்லவி. என் இறைவா, நான் நம்பியிருக்கும் இறைவன் நீரே. ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணியினின்றும் கொன்றொழிக்கும் கொள்ளை நோயினின்றும் தப்புவிப்பார். அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். அவர் தம் இறக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர். அவரது உண்மையே கேடயமும் கவசமும் ஆகும். பல்லவி. என் இறைவா, நான் நம்பியிருக்கும் இறைவன் நீரே. ஆண்டவர் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதிலளிப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். பல்லவி. என் இறைவா, நான் நம்பியிருக்கும் இறைவன் நீரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என்னென்ன அற்புத ராகங்களில் இறை உன்னை வாழ்த்திடவே, என் மன்னவா உன்னை போற்றவே, என் உள்ளம் ஏங்குதே. என் மன்னவா உன்னை போற்றவே, என் உள்ளம் ஏங்குதே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 9 இறை சொற்றொடர்கள் 18 26 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுடன் பேசிக் கொண்டிருந்த பொழுது தொழுகை கூட தலைவர் ஒருவர் அவரிடம் வந்து பணிந்து, என் மகன் இப்பொழுதுதான் இறந்தாள், ஆயினும் நீர் வந்து அவள் மீதும் கையை வையும், அவள் உடனே உயிர் பெறுவாள் என்றார். இயேசு எழுந்து அவர் பின்னே சென்றார். இயேசுவின் சீடர்களும் அவரை பின்தொடர்ந்தனர். அப்பொழுது 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய ஒரு பெண் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையின் ஓரத்தை தொட்டார். ஏனெனில் அப்பெண், நான் அவரின் ஆடையை தொட்டாலே போதும், நலம் பெறுவேன் என தமக்குள் சொல்லிக் கொண்டார். இயேசு அவரை திரும்பி பார்த்து, மகளே, துணிவோடிரு, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்றார். அந்நேரத்திலிருந்தே அப்பெண் நலம் அடைந்திருந்தார். இயேசு அத்தலைவருடைய வீட்டுக்கு சென்றார். அங்கே குழல் ஊதுவோரையும் கூட்டத்தினரின் அமளியையும் கண்டார். அவர் விலகி போங்கள், சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்றார். அவர்களோ அவரை பார்த்து நகைத்தார்கள். அக்கூட்டத்தினரை வெளியேற்றிய பின் அவர் உள்ளே சென்று சிறுமியின் கையை பிடித்தார். அவளும் உயிர் பெற்று எழுந்தார். இச்செய்தி அந்நாடெங்கும் பரவியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, வீடு கட்ட வேண்டும் என்பது, சொந்த வீட்டில் வசிக்க வேண்டும் என்பது ஒவ்வொருவருடைய தாகம். இன்று இந்த கல்வாரி பலியில் சொந்த வீட்டில் இருக்க வேண்டும், வீடு விரைவில் கட்டி முடிக்கப்பட வேண்டும், அதற்கான காலநிலை உருவாக வேண்டும், பொருளாதார நிலைகள் உருவாக வேண்டும் என்று ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் இந்த பலிபீடத்தில் ஆண்டவர் இயேசுவினுடைய இரத்த கோட்டைக்குள்ளே நான் ஒப்புக் கொடுக்கிறேன். அந்த இரத்த துளிகள் அவர் மீது ஊற்றப்பட்டு விரைவில் அவர்கள் நினைத்த காரியம் நிறைவேற வேண்டும் என்று நாம் தொடர்ந்து இந்த காணிக்கை பாடலோடு இணைந்து ஜெபிப்போம். காணிக்கை கரம் ஏந்தி நான் வரும் நேரம், காலத்தின் தலைவாணி கரம் நீட்ட வேண்டும். காரணத்தோடு என்னை படைத்தவரை காணிக்கையாய் என்னை ஏற்றுக்கொள்வீரே. காணிக்கை கரம் ஏந்தி நான் வரும் நேரம், காலத்தின் தலைவானிற் கரம் நீட்ட வேண்டும். உள்ளத்தை உமக்கே தர வந்தேன், உகந்தது அதுவே என நினைத்தேன். உள்ளத்தை உமக்கே தர வந்தேன், உகந்தது அதுவே என நினைத்தேன். உலகத்தை அன்பால் மீட்டவரே, உலகத்தை அன்பால் மீட்டவரே, உமக்கென என்னை நான் தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்பு கொடுக்கக்கூடிய இந்த கல்வாரி பலியானது எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை நனைந்த நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது குடும்பத்தின் காணிக்கைகளை இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். இதனால் உமது பாதுகாவலின் உதவியால் தான் பெற்றுக்கொண்டதை ஒருபோதும் இழந்து விடாமல் அது நிலையான பரிசை அடைய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம்.
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் உலகனைத்தையும் படைத்தீர், காலங்களின் மாற்றங்களையும் முறைப்படுத்தினீர், உமது சாயலில் மனிதனை உருவாக்கினீர், இவ்வுலகின் வியத்தகு பொருட்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணிய வைத்தீர். இவ்வாறு அவர்கள் உமது படைப்புகள் அனைத்தின் மீதும் பதிலாட்களாக ஆட்சி செலுத்தவும், செயல்களின் மேன்மையைக் கண்டு உம்மை இடையராது புகழ்ந்தேற்றவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக செய்தருளினீர். ஆகவே நாங்கள் வானதுதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேற்றி அக்களித்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண் நின்று உமக்குழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகம் முழுவதும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் மீட்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு கொண்டவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று மரமருள உம்மை வேண்டுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வெல்ல இறைவனாகிய தந்தையே,
தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 இறைமகன் இயேசு தம் சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாமும் பக்தியோடு இணைந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள் உம்மை வேண்டுகின்றோம். உமது பரிவிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாபத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்துதர்களுக்கும் அழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியை மட்டுமே அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். வாழ்வு தரும் ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு வழங்கக்கூடிய அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, நம்முடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யக்கூடியவர், வாழ்வு தரக்கூடியவர். இவருடைய விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் உடல் துவமின் நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, உமது அருளடையாளத்தை பெற்றுக்கொண்டதால் எங்கள் மனதுக்கும் உடலுக்குமான உதவியை கண்டுணர உம்மை நாங்கள் வேண்டுகின்றோம். இதனால் மனதிலும் உடலும் மீட்படைந்து விண்ணக உதவியின் முழுமையால் மாட்சி அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அழகின் முழுமை தாயே, அழகையின் தலைமீறி தாயே, உலகினில் ஒளியேற்றிடவே அமலனை
இருளே சூழ்ந்திடும் போதே உதய தாரகை போல, இருளே சூழ்ந்திடும் போதே உதய தாரகை போலே, அருளே நிறைந்த மமரியே அருள் வழி காட்டிடுவாயே, அழகின் முழுமை தாயே